ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, லஞ்ச் தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள். கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 4 முந்திரி பருப்பு, வரமிளகாய், பச்சை மிளகாய், பெருங்காயப்பொடி எல்லாம் போட்டு வதக்கி விட்டு கொஞ்சோண்டி ஒரு துளி இஞ்சி அதையும் வதக்கி விட்டுட்டு புதினாவும் போட்டு வதக்கி விட்டுட்டு மஞ்சப்பொடி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதம் போட்டு கிளறியாச்சுங்க. புதினா சாதம் ரெடி. இறக்கும்போது பார்த்திங்கன்னா லெமன் ஊற்றி இறக்கிற வேண்டிதான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாவைக்காய் கட் பண்ணி வச்சுருந்தாங்க, ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எண்ணெய், கடுகு, பாவைக்காய் ஃப்ரை பண்ணிவிட்டு மஞ்சப்பொடி, மிளகாத்தூளி, உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தயிரில் போட்டேங்க. இது புதுசாக செஞ்சு பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் சாதமும் ரெடி பண்ணியிருந்தேங்க. தயிர் சாதத்துக்கு கொஞ்சம் வாழைக்காய் நல்லாயிருக்குமேன்னு சொல்லிவிட்டு வாழைக்காய் கட் பண்ணிவிட்டு அதில் மிளகாத்தூள், மஞ்சப்பொடி, கொஞ்சம் கடலை மாவு போட்டு பெரட்டினாப்பில் அப்படியே தவாவில் போட்டு அப்படியே எடுத்துகிட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். சமையல் பார்த்திங்கன்னா எளிமையானது தான், ஆனால் இருந்தாலும் எப்படி செய்கிறோங்கிறதுல தான் இருக்குது. நம்ம டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் கேமரா, லைஃப் இஸ் ஸோ ஸ்மைல் கேமரா இஸ் ஸோ ஸ்மைல் ப்ளீஸ்.